இன்றைய தினசரி மன்னா. பிரைஸ் தி லார்ட். புதிய நாள் புதிய நம்பிக்கையில் உங்களை எல்லாரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வசனம் என்னென்னு பார்க்க போனால் ஸ்லாம்ஸ் சாப்டர் 32 verse 10. இல்லை ஏசப்பா உங்ககிட்ட என்ன பேச போகிறாங்கன்னா, கர்த்தரை நம்பி இருக்க வேணும், கிருபை அவனை சூழ்ந்து இருக்கும். ஆமென். இன்றைக்கி கூட நீங்கள் உங்கள் லைஃப்ஸில் இல்லைன்னா நீங்கள் உங்கள் காலேஜ் போச்சல இல்லைன்னா உங்கள் ஆஃபீஸ் ஒர்க்கில் நீங்கள் எங்கேனாலும் இருக்கலாம், உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் உங்களை சூழ்ந்து இருக்கலாம். ஆனால் இந்த நல்ல ஏசப்பா உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, என் கிருபை உனக்கு போதும், நீ எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் நீ என்ன ப்ராப்ளமில் இருந்தாலும் என் கிருபை உன்னை சூழ்ந்து கொள்ளும். ஆமென். நம்ம இதே மாதிரி பைபிளில் ஒரு சின்ன நம்ம ஸ்டோரியாகவே பாட்டுலாம் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஷாட்ராக், மேஷாக், ஆபேக், நீகோ 3 பேரும் ஏசப்பாவுக்கு பயந்து உண்மையாக இருந்தாங்க. ஆனால் பிசாசு இவங்களை சோடிக்கு இவங்களை ப்ராப்ளம்ஸ் இவ்வளோ முடியுமோ அவன் இவங்களை என்ன செய்கிறான், பிசாசு பிரச்சனைக்குள்ளே தள்ளி அவன் டெஸ்ட் பண்ணுறான். இவன் ஏசப்பாவை நம்புகிறாங்களா, இவ்வளோ ஏசப்பாவை உண்மையாக நம்புகிறாங்க இல்லையான்னு. ஆனால் அவங்க லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் ஏசப்பா என்ன செஞ்சாங்க, கைவிடல. ஏசப்பாவை உறுதியாக நம்புனாங்க. அப்படி உறுதியாக நம்பிச்சல ஏசப்பா என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கு ஒரு கிருபையை தண்டி மீன்ஸ் ஏசப்பாவே அவங்க கூடவே இருந்தாங்க. அந்த டீயில் அவங்க போடுச்சல கூட அவங்க தலையில் இருக்க அந்த ஒரு முடி கூட அவன் என்ன செய்யலையா, எரியல, மீன்ஸ் கருகி போகலை. அதே மாதிரி நீங்கள் கூட இப்போ நீங்கள் நினைக்கலாம், ஐயோ இந்த சுச்சுவேஷன்லேருந்து யார் என்னால் காப்பாற்ற முடியும், இந்த சுச்சுவேஷன்லேருந்து என்னால் வெளில வர முடியுமா, இல்லைன்னா நான் இன்டர்வியூ கொடுக்க போகிறேன், இல்லைன்னா நான் வேலையில் எனக்கு இப்படி ஆகுமா, இல்லைன்னா ஆஃபீஸில் இப்படி ஆகுமா, இல்லை ஸ்கூலில் காலேஜில் என்னன்னாலும் நீங்கள் XYZ இந்த ப்ராப்ளமில் இருந்தாலும் நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம், இந்த ப்ராப்ளம்ஸ்லேருந்து நான் என்னால் வெளில கொண்டு வர முடியுமா, இப்படி நான் இதை ஓவர் கம் பண்ண முடியும்னு. ஆனால் இந்த நல்ல ஏசப்பா உங்ககிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நீ என்னை முழுமையாக என்னை நம்பு, என்னை பட்டி பிடி. அப்படி பட்டி பிடிச்சா நம்ம ஏசப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, என் கிருபையால் உன்னை தாங்குவேன்னு சொல்லி. அதனால தான் தாவீது சொல்கிறான், காலையில் எஞ்சிட்டோன்னு உங்களுக்கு ஒரு கிருபையை அப்போ எனக்கு காணிச்சிங்க சொல்லி, தினம் உங்கள் கிருபையை தண்டி என்னை நடட்டுங்க சொல்லி. ஆமென். அதே மாதிரி நம்மளும் இந்த நாளில் ஏசப்பா கிட்ட ஜோம் பண்ணி வேண்டி தினம் ஏசப்பா உங்களுக்கு ஒரு புது கிருபையை தண்டி அந்த நாளை காண செஞ்சு அந்த நாளை உமக்காக ஓடுறதுக்கு எங்களுக்கு கிருபையும் பெலட்டியும் தண்டி நம்ம ஏசப்பா கிட்ட ஜெபிக்கணும். ஆமென். நம்ம சின்ன ஜோம் பண்ணி இதை கட்டம் பண்ணலாம். ஆமென். ஏசப்பா சொல்கிறோம், ஏசப்பா இந்த நல்ல நாள் தண்ணிங்க இருக்காக கூட்டி நன்றி ஏசப்பா, இந்த நல்ல ஏசப்பா உங்கள் வசனத்தை ஏசப்பா டானி கேட்டுக்க ஏசப்பா நீங்கள் உதவி செஞ்சீங்க அதுக்காக கூட்டி நன்றி ஏசப்பா. இப்படி உங்கள் வசனம் சொல்லிட்டு ஏசப்பா உங்கள் கிருபையால் எங்களை சூழ்ந்து கொள்ளுவீங்கன்னு ஏசப்பா. அதே மாதிரி ஏசப்பா நாங்கள் காலேஜ் போச்சொல்லையும் ஏசப்பா, வேலைக்கு போச்சொல்லையும் ஏசப்பா, எங்கே போனாலும் ஏசப்பா உங்கள் கிருபையால் ஏசப்பா எங்களை சூழ்ந்து கொண்டு ஏசப்பா நீங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. உமக்கு பயந்து உமக்கு பெரியாமல் ஏசப்பா நாங்கள் இங்கே ஏசப்பா எங்கள் வாழ்க்கையில் நடக்க ஏசப்பா நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. கடைசி வரைக்கும் ஏசப்பா இங்கே வச்ச ஓட்டத்தை ஏசப்பா கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜெபிகளும் நல்ல பிதாவே. ஆமென்.